வணக்கம் அன்பு நேயர்களே. விண்வெளியின் மகத்தான ஆற்றலோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டிற்கான இந்த ஆழமான ஜோதிட மற்றும் அறிவியல் ரீதியான ஆய்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிரபஞ்ச ஆற்றலும் மனித மூளையும் ஒரு மின்காந்த தொடர்பு. விண்வெளியில் நிகழும் கோள்களின் இடமாற்றங்கள் என்பது வெறும் ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்ல, அது பூமியின் ஒட்டுமொத்த உயிரினங்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாபெரும் மின்காந்த மாற்றமாகும் என்பதை நாம் முதலில் மனதார புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான கதிர்வீச்சை, அதாவது பிளானட்டரி ரேடியேஷனை இடைவிடாமல் வெளிப்படுத்துகின்றன. இந்த ஆற்றல் அதிர்வுகள் பூமியின் காந்தப்புலத்துடன் வினைபுரியும் போது மனித மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகளின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் செயல்பாட்டில் மிகவும் நுண்ணிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வான்வெளியில் கோள்கள் நிலை பெறும்போது அந்த அதிர்வுகள் மனிதர்களின் ஆழ்மனதின் செயல்பாட்டையும் அவர்களின் குணாதிசயங்களையும் எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை வெறும் நம்பிக்கையாக பார்க்காமல் தர்க்க ரீதியான தரவுகளுடன் அணுகுவது இன்று அவசியமாகிறது. கடகராசி மண்டலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் சந்திரனின் கதிர்வீச்சானது மற்ற கோள்களை விட பூமியில் உள்ள திரவ நிலைகளிலும் மனித மூளையின் உணர்ச்சி மையங்களிலும் அதிகப்படியான தாக்கத்தை உருவாக்குகிறது. இந்த ஆற்றல் அலைகளின் ஊடுருவலால் பாதிக்கப்படும் தனிநபர்கள் இயல்பாகவே அதிகப்படியான பச்சாதாபம் எம்பதி கொண்டவர்களாகவும் மற்றவர்களின் மனநிலையை மிக எளிதாக தன்வயப்படுத்தும் மனோதத்துவ அமைப்பு கொண்டவர்களாகவும் மாறுகிறார்கள். அன்பு நேயர்களே, இவர்களின் மூளையில் ஏற்படும் இந்த ரசாயன மாற்றங்கள் கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கும் போதும் கூட ஆக்ரோஷமான எதிர்வினைகளை தவிர்த்து கனிவான பேச்சின் மூலம் சூழலை கையாளும் ஒரு தற்காப்பு பொறிமுறையை, டிஃபென்ஸ் மெக்கானிசம் இவர்களுக்கு வழங்குகிறது. மற்றவர்களின் துரோகங்களை எதிர்கொள்ளும் போது இவர்கள் காட்டும் அந்த அதீத சகிப்புத்தன்மை என்பது பலவீனமல்ல, மாறாக இவர்களின் அகமனதில் பதிந்துள்ள உயர்நிலை அதிர்வுகளின் வெளிப்பாடாகும். தனது சொந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்த தயங்கும் இவர்களின் இந்த மனோதத்துவ மாற்றம் உண்மையில் பிறரின் மீதான அக்கறையினால் ஏற்படும் ஒரு வகையான சுயநலமற்ற மனநிலை ஆகும். 2026ஆம் ஆண்டின் கோள்களின் நகர்வுகள் இத்தகைய ஆற்றல் அதிர்வுகளை மேலும் தீவிரப்படுத்தப் போகின்றன. குறிப்பாக மின்காந்த அலைகளின் மாறுபட்ட கோணங்கள் இவர்களின் தொழில்முறை முடிவுகளிலும் நிதி சார்ந்த திட்டமிடல்களிலும் புதிய பரிமாணங்களை தோற்றுவிக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் இவர்களின் கவனிப்பு திறன் அதிகரிப்பதும், அதே சமயம் சந்திரனின் சுழற்சியால் ஏற்படும் மனநிலை மாற்றங்கள், மூட் ஸ்விங்ஸ், இவர்களின் உடல் நலனில் ஏற்படுத்தும் தாக்கங்களும் அறிவியல் ரீதியாக உற்று நோக்கத்தக்கவை. இந்த புதிய ஆண்டில் கிரகங்களின் கதிர்வீச்சு இவர்களின் நரம்பு மண்டலத்தை எவ்வாறு தூண்டப் போகிறது என்பதையும், அந்த ஆற்றலை ஆக்கப்பூர்வமான வழிகளில் திருப்பி வாழ்வின் அடுத்த நிலைக்கு எவ்வாறு செல்வது என்பதையும் ஒரு முறையான ஆய்வாக நாம் அணுக வேண்டும். இவர்களின் நேர்மையும் அன்பு சார்ந்த அணுகுமுறையும் உண்மையில் இவர்களின் உயிரியல் கட்டமைப்பில் ஆழமாக பதிந்துள்ள ஆற்றல் அலைகளின் பிரதிபலிப்பேயாகும். 2026இன் கணித கட்டமைப்பும் பொருளாதார மாற்றங்களும் விண்வெளியில் நிகழும் கிரகங்களின் இடமாற்றங்கள் என்பது வெறும் தற்செயலான நகர்வுகள் அல்ல. அவை பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் கணித கட்டமைப்பின் காஸ்மிக் மேத்தமேட்டிக்கல் மாடல் அங்கமாகும். ஒவ்வொரு கோளின் சுற்றுப்பாதையும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறும்போது அதனால் ஏற்படும் ஈர்ப்பு விசை மாற்றங்கள் பூமியின் வளிமண்டலத்தில் நுட்பமான அதிர்வுகளை உருவாக்குகின்றன. இந்த அதிர்வுகள் மனித மூளையின் முன்முனை பகுதியில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் உள்ள நரம்பணுக்களின் மின்வேதியியல் சமநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் ஒரு தனிநபரின் முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங் மற்றும் பகுத்தறியும் முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்கின்றன. குறிப்பாக 2026ஆம் ஆண்டின் வான்வெளி அமைப்புகள் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் தடையை உருவாக்குவதால் நிதி மேலாண்மை மற்றும் உடல் நலன் சார்ந்த சவால்கள் தர்க்க ரீதியான விளைவுகளாக உருவெடுக்கின்றன. இத்தகைய இடர்பாடுகளை வெறும் தடைகளாக பார்க்காமல் மூளையின் அனுபவ பதிவுகளாக நியூரல் பிளாஸ்டிசிட்டி மாற்றுவது மிக அவசியம். தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகளோ அல்லது
தேவையற்ற பயணங்களோ ஏற்படும்போது அவை ஒருவரின் பொருளாதார சுழற்சியை மாற்றியமைக்கின்றன. இக்காலகட்டத்தில் தானியங்கள் மற்றும் உப்புகள் நிரப்பப்பட்ட மண்கலசங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் வைத்து ஆற்றல் சமன்படுத்துதல் என்பது வீட்டின் காந்த புலத்தை சீரமைக்கும் ஒரு தர்க்க ரீதியான செயல்பாடாகும். வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகிறது. சோதனைகளை தாண்டி சாதனை படிக்கும் வலிமை உங்களுக்கு வந்துவிட்டது. இறைவனை நம்புங்கள். காலத்தின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாகவே சுழலப் போகிறது. இது வெறும் சரங்கு அல்ல, மாறாக பருப்பொருள் சார்ந்த அதிர்வுகளை மேட்டர் வைப்ரேஷன்ஸ் நேர்மறையாக மாற்றி உணவு மற்றும் செல்வ வளத்திற்கான ஒரு பாதுகாப்பான சூழலை அகமனதில் கட்டமைப்பதாகும். வணிக ரீதியான முயற்சிகளில் தடைகள் ஏற்படும்போது அது ஒருவரின் விடாமுயற்சி என்ற மனோதிடத்தை தூண்டும் ஒரு தூண்டுகோலாக செயல்படுகிறது. பணப்பரிமாற்றங்களில் சாதகமான முடிவுகள் கிடைப்பதும் கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்படும் மனோதத்துவ வடுக்களும் ஒரு தனிநபரை சிறந்த அனுபவசாலியாக மாற்றுகின்றன. கடந்த கால துரோகங்களால் ஏற்படும் மனவெறுப்பு என்பது மூளையில் உள்ள உணர்ச்சி மையங்கள் புதிய எச்சரிக்கை உணர்வுகளை பதிவேற்றுவதையே காட்டுகிறது. மற்றவர்களின் எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் முன்னேற்றத்தை தடுக்கும் முயற்சிகள் இவர்களின் ஆற்றல் களத்தை எனர்ஜி ஃபீல்ட் தாக்க முயன்றாலும் உயர்தரமான எண்ண அலைகளும் ஒருமுகப்படுத்தப்பட்ட தியான நிலைகளும் ஒரு கவசமாக செயல்பட்டு இவர்களை பாதுகாக்கின்றன. வெளித்தோற்றத்திற்கு மகிழ்ச்சியாக தெரிந்தாலும் அகமனதில் நிலவும் அமைதியின்மை என்பது புறச்சூழலுக்கும் அக உணர்வுக்கும் இடையிலான ஒரு மின்காந்த முரண்பாடே ஆகும். இத்தகைய நுட்பமான மனநிலை மாற்றங்கள் மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம், ஏனெனில் அவர்களின் உணர்திறன் மட்டம் வேறொரு தளத்தில் இயங்குகிறது. 1000 நன்மைகளை செய்தாலும் அவை அங்கீகரிக்கப்படாமல் போவதும் சிறு பிழைகள் பெரிதாக சித்தரிக்கப்படுவதும் சமூக படிநிலைகளில் நிலவும் ஒரு வகையான அறிவாற்றல் சார்பு காக்னிட்டிவ் பயாஸ் ஆகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் பயன்பாட்டு அடிப்படையிலான உறவுகள் ஒரு தனிநபரின் சமூக வலைப்பின்னலில் உள்ள பலவீனமான கண்ணிகளை அடையாளம் காட்டுகின்றன. மற்றவர்களுக்கு உதவி செய்து ஏமாற்றம் அடைந்ததை உணரும்போது அது மூளையின் கற்றல் திறனை மேம்படுத்தி எதிர்கால உறவுகளில் ஒரு தெளிவான எல்லையை பவுண்டரிஸ் வகுக்க உதவுகிறது. எவ்வளவு கடினமான உழைப்பை செலுத்தினாலும் சுற்றியுள்ளவர்களின் பார்வை மாறுபடக்கூடும், ஆனால் இது அவர்களின் தனிப்பட்ட கருத்துருவாக்கம் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விண்வெளியின் கணித கணக்கீடுகள் இவர்களின் உழைப்பிற்கான பலனை ஒரு குறிப்பிட்ட கால தாமதத்திற்கு பிறகு டைம் லாக் வழங்கக்கூடும் என்றாலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் இவர்களின் மன உறுதி என்பது ஒரு வலிமையான ஆற்றல் மையமாக உருவெடுப்பதை யாராலும் தடுக்க இயலாதது. இத்தகைய அறிவியல் பின்னணியில் 2026ஆம் ஆண்டை அணுகுவது வாழ்வின் சவால்களை ஒரு கணக்கீடாக கடந்து செல்ல உதவும். ஹார்மோன் சமநிலையும் வாழ்வியல் வெற்றிகளும் விண்வெளியில் நிகழும் கோள்களின் நகர்வுகள் என்பது வெறும் இடமாற்றங்கள் மட்டுமல்ல, அவை பூமியில் வாழும் உயிரினங்களின் நாளமில்லா சுரப்பிகளின் எண்டோகிரீன் சிஸ்டம் செயல்பாட்டில் ஒரு நுட்பமான வினையூக்கியாக செயல்படுகின்றன. 2026ஆம் ஆண்டில் நிகழவிருக்கும் சனி, குரு, சுக்கிரன், சூரியன் மற்றும் ராகு, கேது ஆகிய கோள்களின் கதிர்வீச்சு மாற்றங்கள் மனித உடலின் மெட்டபாலிசம் மற்றும் ஹார்மோன் சமநிலையை ஹார்மோனல் பேலன்ஸ் நேரடியாக பாதிக்கின்றன. குறிப்பாக சுக்கிரனின் மின்காந்த அலைகள் ஒரு தனிநபரின் மூளையில் உள்ள டோபமைன் சுரப்பை தூண்டுவதன் மூலம் அவர்களின் பொருளாதார முடிவெடுக்கும் திறனையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையும் மேம்படுத்துகின்றன. இதன் விளைவாக இழந்த நிதி நிலைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு நரம்பியல் தூண்டுதல் நியூரல் ஸ்டிமுலேஷன் ஏற்பட்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஒரு தர்க்க ரீதியான விளைவாக அமைகிறது. அதே சமயம் சூரியன் மற்றும் சனியின் கதிர்வீச்சு மாறுபாடுகள் பெற்றோரின் மரபணு ரீதியான ஆரோக்கியத்தில் ஜெனட்டிக் ஹெல்த் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் உயிரியல் ரீதியான கண்காணிப்பு அவசியமாகிறது. மருத்துவ செலவுகள் மற்றும் தேவையற்ற நிதி விரயங்கள் குறைவது என்பது ஒரு தனிநபரின் மன அழுத்தம் குறைந்து கார்டிசோல் அளவு சீராவதை குறிக்கிறது. இது வாகன பழுது போன்ற புறநிலை சிக்கல்களை கையாள்வதில் ஒரு தெளிவான பார்வையை வழங்குகிறது.
தாய்வழி உறவுகளின் ஆதரவு என்பது சமூக மனோதத்துவ ரீதியாக ஒரு பாதுகாப்பு உணர்வை, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி உருவாக்கி தொழில் செய்யும் இடங்களில் தன்னம்பிக்கையை தூண்டுகிறது. மூளையின் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியில் ஏற்படும் இந்த நேர்மறை மாற்றங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் கடினமான பணிகளை எளிதாக முடிப்பதற்கும் உதவுகின்றன. பூமி மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது ஒருவரின் நீண்ட கால திட்டமிடல் திறன், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், உச்சகட்டத்தை எட்டுவதை காட்டுகிறது. உடன் பிறந்தவர்களின் திருமண முயற்சிகள் கைகூடுவது மற்றும் புதிய வாகனங்கள் மீதான ஆர்வம் போன்றவை சமூக அந்தஸ்து சார்ந்த ஒரு உளவியல் எழுச்சியின் வெளிப்பாடாகும். ரராகு மற்றும் கேதுவின் கதிர்வீச்சு மாற்றங்கள் மனிதனின் ஆழ்மன நினைவாற்றலில் லாங் டேர்ம் மெமரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மறக்க முடியாத அனுபவங்களை உருவாக்குகின்றன. இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பின் போது ஏற்படும் தடைகள் என்பது ஒருவரின் சகிப்புத்தன்மையை ரிசைலன்ஸ் சோதிக்கும் ஒரு உயிரியல் பரிணாம வளர்ச்சியாகும். வியாபார போட்டிகள் மற்றும் பணத்தடைகள் ஏற்படும் போது மூளையில் ஏற்படும் அட்ரினலின் சுரப்பு ஒருவரை புதிய உத்திகளை வகுக்க தூண்டுகிறது. விவாகரத்து பெற்றவர்களுக்கு இரண்டாம் திருமண வாய்ப்புகள் அமைவது என்பது கடந்த கால கசப்பான அனுபவங்களால் ஏற்பட்ட அமிக்லலா பகுதியின் பாதிப்புகள் நீங்கி மீண்டும் ஒரு சமூக பிணைப்பிற்கு மனம் தயாராவதை குறிக்கிறது. உறவினர்களுடனான மனக்கசப்புகள் மாறுவது நரம்பியல் ரீதியாக மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஆக்சிடாசின் சுரப்பின் அதிகரிப்பால் நிகழ்கிறது. அரசு ரீதியான சிக்கல்கள் என்பது ஒரு சமூக கட்டமைப்பில் நிலவும் விதிமுறைகளுக்கும் தனிநபரின் செயல்பாடுகளுக்கும் இடையிலான ஒரு தர்க்க முரண்பாடாகும். இத்தகைய சூழலில் தன்னம்பிக்கை என்பது வெறும் மனநிலை அல்ல, அது நரம்பு மண்டலத்தின் உறுதித்தன்மையை குறிக்கும் ஒரு குறியீடு. மற்றவர்கள் சாத்தியமில்லை என்று ஒதுக்கி வைத்த காரியங்களை ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணை மற்றும் நுட்பமான திட்டமிடல் மூலம் வெற்றிகரமாக முடிப்பது என்பது கடகராசி மண்டலத்தின் ஆற்றல் அதிர்வுகளை உள்வாங்கியவர்களின் தனிச்சிறப்பான அறிவாற்றல் மேலாண்மை, காக்னிட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆகும். இந்த 2026ஆம் ஆண்டின் வான்வெளி மாற்றங்கள் ஒரு தனிநபரை உயிரியல் மற்றும் மனோதத்துவ ரீதியாக ஒரு புதிய பரிணாமத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதில் எந்தவிதமான தர்க்க ரீதியான ஐயமும் இல்லை. இத்தகைய ஆற்றல் மாற்றங்களை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவது வாழ்வின் வெற்றியை ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையாக மாற்றும். மன அழுத்த மேலாண்மையும் சமூக உறவுகளும் ஒரு தனிநபரின் வளர்ச்சியில் ஆரம்ப கட்டத்தில் ஊக்கியாக இருந்த சமூக காரணிகளே ஒரு குறிப்பிட்ட கால மாற்றத்திற்கு பிறகு எதிர்மறை ஆற்றல்களாக உருவெடுப்பது என்பது சமூக உளவியல் ரீதியான ஒரு பொதுவான சுழற்சியாகும். வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள். உங்களின் நேரமும் ஆதரவும் எங்களுக்கு மிகவும் முக்கியம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஆன்மீக தெளிவோடும் நம்பிக்கையோடும் இருங்கள். வணக்கம். குறிப்பாக ஒருவரின் முன்னேற்றம் என்பது அவரை சுற்றியுள்ளவர்களின் ஒப்பீட்டு மனோபாவத்தை சோஷியல் கம்பேரிசன் தூண்டி அது பொறாமை கலந்த எதிர்ப்புகளாக மாறுவதற்கு மூளையில் உள்ள ஈகோ சார்ந்த நரம்பியல் அமைப்புகளே காரணமாகின்றன. இத்தகைய புறநிலை சவால்கள் ஒருபுறம் இருக்க, குடும்ப கட்டமைப்பிற்குள் இருக்கும் பெண்களுக்கு அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்கள், ஓவர் திங்கிங் காரணமாக கார்டிசோல் போன்ற அழுத்த ஹார்மோன்கள் அதிகரித்து அது வளர்ச்சிதை மாற்றங்களை பாதிப்பதோடு உடல் பருமன் போன்ற உடலியல் சிக்கல்களையும் தோற்றுவிக்கக்கூடும். இக்காலகட்டத்தில் கோபம் என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, அது நரம்பு மண்டலத்தின் அதீத தூண்டலாகும். இதனை தவிர்க்க முறையான தியானம் மற்றும் பிராணாயாம பயிற்சிகள் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்துவது மூளையின் அமிக்டோலா பகுதியை அமைதிப்படுத்தி உணர்ச்சி மேலாண்மையை, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வழங்கும். குடும்ப உறவுகளுக்குள் பரஸ்பர அங்கீகாரம் மற்றும் பாராட்டுக்கள் என்பது ஒரு உளவியல் மருந்தாக செயல்படுகிறது. கணவன் மனைவி இடையிலான நேர்மறையான உரையாடல்கள் ஆக்சிடாசின் சுரப்பை அதிகரித்து பிணைப்பை வலுப்படுத்துவதுடன் குழந்தைகளுக்கான ஆரோக்கியமான வளர்ப்புச் சூழலையும் உறுதி செய்கிறது. தொழில்முறை தளத்தில் மந்த நிலை என்பது தற்காலிகமான ஒரு சந்தை சுழற்சியே ஆகும்.
இதனை தாண்டி புதிய வாடிக்கையாளர்களின் வருகையும் கிளைகளை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஒருவரின் விடாமுயற்சி மற்றும் திட்டமிட்ட உழைப்பின் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் விளைவாக அமைகின்றன. வங்கி நிதி உதவிகள் மற்றும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழல் அமையும் போது அது ஒருவரின் பொருளாதார தற்சார்பு. இதுவரை பார்த்ததில் ஏதேனும் சந்தேகம் உண்டா? வீடியோவில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் நிதானமாக பார்த்து பலன் பெறுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கம் அளிக்க எப்போதுமே நான் தயாராக உள்ளேன். நிலையை மேம்படுத்துகிறது. இருப்பினும் பணியிடங்களில் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காத தருணங்களில் மனச்சோர்வு அடையாமல் நிதானமாக சிந்தித்து முடிவெடுப்பது ரேஷனல் திங்கிங் ஒரு முதிர்ச்சியான ஆளுமையின் அடையாளமாகும். அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் விண்வெளியின் ஆற்றல் மாற்றங்கள் சாதகமாக இருக்கும் இக்காலகட்டத்தில் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் நரம்பியல் ரீதியான நினைவாற்றல் பதிவுகளை நியூரோபிளாஸ்டிசிட்டி வலுப்படுத்தினால் வெற்றி என்பது ஒரு கணித ரீதியான முடிவாக மாறும். தனிமை என்பது பல நேரங்களில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளின் ஊற்றாக அமையும். ஆனால் அதே சமயம் தவறான நட்பு வட்டாரங்கள் மற்றும் போதை பழக்கங்கள் போன்ற நரம்பு மண்டலத்தை சிதைக்கும் காரணிகளிடம் இருந்து விலகியிருப்பது மிக முக்கியம். தவறான முதலீடுகள் மற்றும் ஏமாற்றங்களை தவிர்க்க ஒவ்வொரு நிதி சார்ந்த முடிவையும் தரவுகளின் அடிப்படையில் டேட்டா டிரைவன் டிசிஷன்ஸ் ஆராய்ந்து எடுக்க வேண்டும். போலியான உறவுகள் விலகிச் செல்வது என்பது உங்கள் வாழ்வின் ஆற்றல் களத்தில் எனர்ஜி ஃபீல்ட் நிகழும் ஒரு சுத்திகரிப்பு நடவடிக்கையாகவே கருதப்பட வேண்டும். புதிய நண்பர்களின் சேர்க்கை என்பது ஒரு புதிய வகை சமூக ஆதரவை சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் வழங்கி மன நிம்மதியை தரும். இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் அனைத்தும் உங்களை ஒரு வெற்றியாளராக செதுக்கும் ஒரு பரிணாம செயல்முறையாகும். நல்லெண்ணங்கள் கொண்ட செயல்பாடுகள் மூளையில் நேர்மறை தூண்டல்களை உருவாக்கி ஒரு தெளிவான எதிர்கால பாதையை வடிவமைக்கும். வரும் காலத்தில் எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடமளிக்காமல் சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் மற்றும் மனத்திடம் மூலம் செயல்படுவது உங்களை சுற்றியுள்ள மின்காந்த சூழலை சீரமைத்து வெற்றியை ஒரு நிரந்தரமான அங்கமாக மாற்றும். இந்த அறிவியல் ரீதியான அணுகுமுறை வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் ஒரு தர்க்க ரீதியான வாழ்வியல் முறையாக உங்களை மேம்படுத்தும். நட்சத்திர மண்டல அதிர்வுகளும் எதிர்காலமும் விண்வெளியின் ஆற்றல் பரவல் என்பது ஒரு சீரான ஓட்டமல்ல. அது ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்தின் அதிர்வெண்களுக்கு ஏற்ப மாறுபடும் ஒரு நுட்பமான அலைவரிசையாகும். கடகராசி மண்டலத்திற்குள் அமைந்திருக்கும் புனர்பூசம், பூசம் மற்றும் ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திர பிரிவுகளும் வெவ்வேறு விதமான காந்த புல தாக்கங்களை எதிர்கொள்கின்றன. புனர்பூச நட்சத்திர மண்டலத்தில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுகள் அந்த அதிர்வெண்ணில் பிறந்தவர்களின் நரம்பு மண்டலத்தை ஒரு விதமான நிலைத்தன்மைக்கும் மற்றும் தார்மீக ஒழுக்கத்திற்கும் உட்படுத்துகின்றன. 2026ஆம் ஆண்டின் வான்வெளி அமைப்புகள், குறிப்பாக ஆசிரியர் பணி, வங்கித்துறை மற்றும் சர்வதேச வணிகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மூளையின் அறிவாற்றல் திறனை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இது வெறும் வாய்ப்பு மட்டுமல்ல, செரோட்டோனின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களின் சீரான சுரப்பால் குடும்ப உறவுகளிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சட்டப்பூர்வமான விவகாரங்களிலும் ஒரு சாதகமான தீர்வை நோக்கி இவர்களை நகர்த்துகிறது. ஒரு தேக்க நிலையில் இருந்த மரபணு ரீதியான தொடர்ச்சிகள் மற்றும் வாழ்வாதார தேவைகள் கிரகங்களின் சரியான கோண அமைப்பால் இக்காலகட்டத்தில் ஒரு முழுமையான வடிவத்தை பெறுகின்றன. இதனைத் தொடர்ந்து பூச நட்சத்திர மண்டலத்தின் கதிர்வீச்சு பாய்ச்சலானது கடின உழைப்பை தூண்டும் எண்டோர்பின் சுரப்பை ஊக்குவித்து தனிநபர்களை சவால்களை நோக்கி தள்ளுகிறது. இந்த நட்சத்திர அதிர்வுகளை கொண்டவர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் இடைப்பகுதி என்பது ஒரு மாபெரும் பௌதீக மாற்றத்திற்கான காலகட்டமாகும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்குவதற்கான மூளையின் திட்டமிடல் பகுதி எக்ஸிக்யூட்டிவ் பிரெயின் மிக தீவிரமாக செயல்படும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் மற்றும் தொழில்முறை விரிவாக்கங்கள் போன்றவை தற்செயலானவை அல்ல. அவை ஒருவரின் ஆளுமை திறனில் ஏற்படும் பரிணாம வளர்ச்சியின் முடிவுகள். உறவுகளின் மறுவருகை என்பது சமூக உளவியல் ரீதியாக இவர்களின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதை காட்டும் ஒரு குறியீடு. இழந்த அங்கீகாரங்கள் மீண்டும் கிடைப்பதும்
கனவுகள் நனவாவதும் ஒரு முறையான விண்வெளி இயக்கத்தின் தர்க்க ரீதியான விளைவுகளை தவிர வேறல்ல. ஆயில்ய நட்சத்திர பிரிவினரை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு என்பது ஒரு மின்காந்த சுத்திகரிப்பு எலக்ட்ரோமாங்கெட்டிக் கிளென்சிங் ஆண்டாக அமைகிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் நரம்பியல் ரீதியான பதற்றங்கள் ஆன்சைட்டி நீங்கி தெளிவான சிந்தனை ஓட்டம் உருவாகும். ஐடி மற்றும் கல்வித்துறைகளில் இருப்பவர்களுக்கு தகவல்களை பகுப்பாய்வு செய்யும் திறன் அதிகரித்து அதன் மூலம் மிகப்பெரிய தொழில்முறை வெற்றிகள் சாத்தியமாகும். இதுநாள் வரை அனுபவித்த மனப்போராட்டங்கள் மற்றும் கண்ணீர் துளிகள் என்பது ஒரு புதிய வலிமையான ஆளுமையை உருவாக்குவதற்கான ரசாயன மாற்றங்களே ஆகும். கண்ணீர் மற்றும் துன்பம் என்பவை இனி இவர்களின் அகராதியில் வெறும் பழைய தரவுகளாக மட்டுமே இருக்கும். இதை நீங்கள் மனதார உணர்வீர்கள். இறுதியாக, இந்த ஆற்றல் மாற்றங்களை ஒரு தனிநபர் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஆய்வு முடிவு. புறச்சூழலில் இருக்கும் தடைகளை உடைக்க மனிதநேயம் மற்றும் சமூக அக்கறை சார்ந்த செயல்பாடுகள் ஒரு சிறந்த மனோதத்துவ மருந்தாக அமைகின்றன. குறிப்பாக பார்வை திறன் சவால்களை கொண்ட குழந்தைகளுக்கு செய்யும் சிறு உதவிகள் என்பது ஒருவரின் மூளையில் மிரர் நியூரான் செயல்பாட்டை தூண்டி ஆழ்மனதில் உள்ள குற்ற உணர்வுகள் மற்றும் எதிர்மறை பதிவுகளை நீக்க உதவுகிறது. இது ஒரு ஆன்மீக சடங்காக தோன்றினாலும் அறிவியல் ரீதியாக இது ஒருவரின் நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல்ட் வலுப்படுத்தும் செயலாகும். அண்டவெளியின் கணக்கீடுகளும் உங்கள் அறிவார்ந்த செயல்பாடுகளும் இணையும் போது 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வின் வசந்த காலமாகவும் ஒரு மாபெரும் வெற்றி கதையாகவும் உருவெடுக்கும் என்பது தர்க்க ரீதியான உண்மை. நன்மைகள் மட்டுமே நிகழும் ஒரு புதிய விடியலை நோக்கி உங்கள் அறிவை பயன்படுத்தி முன்னேறுங்கள். உங்களுடைய இந்த பயணம் வெற்றிகரமாகவும் மனநிறைவோடும் அமைய அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாக இன்று நாம் பார்த்த எளிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி தேடி வரும். இது போன்ற ஆன்மீக தீர்வுகளுக்கு திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.